ஜனநாயக கூட்டணி வலுவின்றி இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறி வருவதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2029ஆம் ஆண்டில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சியை கைப்பற்றும், அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சியை தொடரும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மணி மஜ்ரா 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசுகையில், எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னாலும் அது குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், வருகிற 2029லும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சியை கைப்பற்றும், தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியே 4வது முறையாக மீண்டும் பிரதமராக வருவார் என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி எதிர்க்கட்சியினர் தேர்தலில் கொஞ்சம் வெற்றி பெற்றதாக நினைத்து வருகின்றனர். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய காங்கிரஸ் கட்சி 44 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. அதேபோல் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 52 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 99 இடங்கள் என கடந்த 3 மக்களவை தேர்தல்களில் காங்கிரஸ் வென்ற மொத்த தொகுதிகளை விட 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வென்ற தொகுதிகள் அதிகம் என அவர்களுக்கு தெரியவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். இந்த ஆட்சியை நிலையற்றதாக ஆக்க விரும்பும் இந்தியா கூட்டணியினர் இந்த அரசு நிலைக்காது என்று திரும்ப கூறி வருகிறார்கள். எதிர்க்கட்சியினருக்கு நான் உறுதியளிக்கிறேன், தற்போதைய அரசு 5 ஆண்டுகள் முழுவதும் ஆட்சியில் நீடிக்கும். அடுத்த 2029ஆம் ஆண்டு ஆட்சி காலமும் இதே அரசின் ஆட்சி தொடரும். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு எதிர்க்கட்சியினர் எவ்வாறு திறம்பட செயல்பட வேண்டும் என கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ள கருத்தை பார்க்கும்போது 1947 முதல் 1977ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவை காங்கிரஸ் கட்சி எப்படி ஆண்டதோ அதேபோல் 2014 முதல் 2044ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து பாஜகவே இந்தியாவை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தில் கருத்தை தெரிவித்து உள்ளார் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. 17 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக பதவியில் இருந்துள்ளார். இவருக்கு அடுத்தபடியாக நேருவின் மகள் இந்திரா காந்தி 1966ஆம் ஆண்டு ஜனவரி 19இல் பிரதமராக பதவியேற்று 1977 மார்ச் 24 வரை 11 ஆண்டுகளுக்கு மேல் அப்பதவியில் இருந்துள்ளார். 1977இல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த இந்திரா காந்தி 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று 1980ஆம் ஆண்டு ஜனவரி 14இல் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்று கொண்ட இவர் 1984இல் படுகொலை செய்யப்படும் வரை அப்பதவியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்திரா காந்தியின் தந்தை நேருவுக்கு அடுத்தபடியாக 15 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்துள்ளார். இந்நிலையில் இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு முதல் தற்போது வரையில் 11 ஆண்டுகளாக தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியில் இருந்து வருகிறார். 2029 வரை 5 ஆண்டுகள் பதவி காலத்தை பிரதமர் நரேந்திர மோடி பூர்த்தி செய்யும் பட்சத்தில் இந்தியாவில் நேருக்கு அடுத்தபடியாக அதிக ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட பிரதமர் வரிசையில் நரேந்திர மோடி 2ஆம் இடத்தை பிடிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதனிடையே 2029இல் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சியை கைப்பற்றும், அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சியை இந்தியாவில் தொடரும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ள கருத்து நடைமுறைக்கு வருமானால் இந்தியாவில் அதிக ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர் வரிசையில் நரேந்திர மோடி அவர்கள் முதல் இடத்தை பிடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு முதலாக நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வருவதற்கு முன்பாக குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்துள்ளார். குறிப்பாக RSS அமைப்பின் உறுப்பினராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் 3 முறை இந்தியாவின் பிரதமராக 6 ஆண்டுகளுக்கு
ஆண்டுகளுக்கு மேல் பதவியில் இருந்துள்ளார். தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் RSS என்ற அமைப்பின் உறுப்பினராக இருந்துள்ளார். இந்த வரிசையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறகு RSS என்ற அமைப்பின் உறுப்பினராக உள்ள யார் அடுத்த பாஜகவின் இந்தியாவின் பிரதமராக வர உள்ளார் என்ற எதிர்பார்ப்பு பாஜக கட்சிக்குள்ளேயும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளேயும் இந்திய மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதேபோல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ஜவஹர்லால் நேருவின் மகள் இந்திரா காந்தி, அவரின் மகன் ராஜீவ்காந்தி மகன் ராகுல் காந்தி அல்லது மகள் பிரியங்கா காந்தி இருவரில் ஒருவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமராக வருவதற்கான வாய்ப்புள்ளது. பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று கட்சியின் ஆட்சி இந்தியாவில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற சூழ்நிலையே நிலவி வருகிறது. இந்தியாவில் உலக நாடுகளில் ஒரு கட்சி ஆட்சி முறை, இரு கட்சி ஆட்சி முறை மற்றும் பல கட்சி ஆட்சி முறை இருந்தாலும் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளைப் போல இந்தியாவிலும் பாஜக அல்லது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி அமைவது, தமிழகத்தில் திமுக அல்லது அதிமுக ஆட்சி அமைவது என்பது எழுதப்படாத ஒன்றுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.